ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் வேலண்டைன்ஸ் டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். உள்ள போவோம். என்ன செலிப்ரேஷன் கூப்பிட்டுட்டான் நம்ம ஃப்ரெண்டு. ஆனால் சுற்றி சுற்றி என்னத்தையோ போட்டு வச்சுருக்காங்க. இதில் காலை வச்சோம் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவோம். இந்த பாருங்க சிலியா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத இருந்துச்சு. போச்சுடா. அந்த நிற்காம பாருங்க, அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவன் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிடுறான். அவன் கூட சேர்ந்து நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். நம்மளாம் செலிப்ரேட் பண்ணலங்க. நம்ம சும்மா சும்மா நின்று பார்ப்போம். போக ஆரம்பிப்போம். மறுபடியும் எப்போது கரெக்டாக போகலாம். மறுபடியும் கீழே விழுந்து மறுகேசல் ஆக முடியாது. அதனால் கவனமாக போவோம். இந்த ஹார்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டில் ஏதாவது கிஃப்ட் தருவாங்களா இருக்கும். நம்ம வந்திருக்கோம்ல செலிப்ரேட் பண்ண. நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் தருவாங்களா இருக்கும். 25 ஹார்ட் செலக்ட் பண்ணணுமா. சரி, லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன தராங்கன்னு பார்ப்போம். போச்சுடா. கரெக்டாக தொடர்ந்துக்குள்ள சோழியை முடிச்சு விட்டுருங்க. அது என்னப்பா நம்ம செத்து விளாண்டுட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே போக முடியாது போல. நம்ம பாருங்க, அடுத்த மாதிரி கேஸெல்லாம் இறக்கூடாது, கவனமா போகணும். இப்போ இந்த பாக்ஸ் மேலே ஏறி ஓடிட வேண்டிதான். என்ன ஓட முடியல, ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிறோம். ஓ, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம் போல. இப்போ எங்கே போகணுன்னு தெரியலையே. அங்கே ஒரு ஹார்ட் இருக்குங்க, அதை போய் எடுத்துக்கிடுவோம். ஹார்ட் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிப்போம். இதுனா எலும்பு கூடு டப்பா படம் போட்டிருக்கு. ஒரு வேளை எலும்பு கூடுலாம் விற்கிறாங்களா மவு பண்ணி. என்னென்னு தெரியலையே. அட கடவுளே, நம்ம தப்பிச்சு ஓடுவோங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கை அவனுக்கு, பயங்கர பெருசாக வச்சுருக்கான். இந்த ஒரு ஹார்ட் இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு ஓடலாம். என்ன எடுக்க முடியல. ஐயோ, அவன் வந்துட்டான். ஓடும் நின்னோம்னா பிடிச்சிருவான். அவன் கையில் வச்சுக்கூடாது. மங்கி மாதிரி இருக்காங்க. அவரோட மங்கி தானோ என்னன்னே தெரிலங்க. காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு டிங்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு போடுற வீடியோஸ்லாம் டிங்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, வந்துட்டோம் மேலே ஏறி. என்ன பின்னாடி வாரானா வரலையான்னு தெரியலையே. எனக்குல வாரானா வரலையா. இங்க வர்ற மாதிரியே இல்லை. இவ்வளோ திரும்பி போயிட்டானோ. என்னங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அட கடவுளே, தூங்குறது கடவுளை வேகமா வரட்டுனா என்ன. இப்ப இந்த படி மேல ஏறி வேகமா போக ஆரம்பிப்போம். அடுத்து என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. இங்க பாருங்க, பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்கான். என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பக்கத்துல போய் பார்ப்போம். அங்க ஒரு ஹார்ட் இருக்கு, எடுத்துக்கலாம். ஹார்ட் எடுத்தாச்சு. என்ன சேல்ஸ் பண்றாங்களுக்கு தெரியலையே. எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் ஐட்டமா இருக்குமோ. இல்லைங்க, துப்பாக்கி அந்த மாதிரி ஐட்டம் சேல்ஸ் பண்றான். நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. செலிப்ரேஷனுக்கு எதுக்குங்க துப்பாக்கி ஸ்ப்ரிங்லாம். ஓட ஆரம்பிப்போம். செலிப்ரேஷன் பிறகு முடிஞ்சிடும். எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம போகிறதுக்குள்ள போச்சுடா. கரெக்டாகவே இதில் காலை வச்சிட்டேன். இப்போ கரெக்டாக போவோம் பாருங்க. இப்போ பாரடி ஆன்ட்டி எப்படி போகிறோம்னு ஓடுறா கைப்புள்ள. போச்சு, கரெக்டாக காலை வச்சிட்டேங்க. இப்போ மறுபடியும் ஓட ஆரம்பிக்கலாம். இப்போ கரெக்டாக போகணுங்க. 2 தடவை கீழே விழுந்த மாதிரி மறுபடியும் விழுந்துடக்கூடாது. கரெக்டாக போனாதான் நம்ம ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியும். ஏன்னா செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். மறுபடியும் சோழியை முடிச்சு விட்டாங்க. போங்க, மறுபடியும் முதல்ல இருந்துலாம் ஓடணும். கடவுளே, முடியலடா சாமி. அது கரெக்டாக போக முடியுதான்னு பார்ப்போம். என்னங்க, எனக்கு வந்து சோதனை செத்து விளாண்டுட்டு இருக்கோம். கரெக்டாக போவோம். இப்போ எந்த சைடு போகலாம், அந்த சைடு போகலாம். இன்னும் 2 தான். வந்தாச்சு, ஹார்ட் எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து எப்படி போக வந்துட்டோம். இந்த வந்தாச்சு. இப்போ அந்த ஹார்ட் எடுத்துக்கலாங்க. சுற்றி ஹாட்டாக வச்சுருக்காங்க. 25 ஹாட் எடுக்கணும். நம்ம வெறும் 8 தான் எடுத்துருக்கலாமா. போச்சுடா, தொட்டதுக்கே கொண்டுட்டுங்க. அட கடவுளே, அது பால் இல்லையாங்க, விஷ மருந்து போல. தொட்டோம்னா அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சிருவான். டிக்குண்டி பூச்சி மருந்துகள் அப்படின்னு மாதிரி போட்டு வச்சிருக்கு. தொட்டோம் நம்மள அவ்வளோதான், சோழியை முடிச்சுட்றோம். கவனமாக போகணும். இங்கே பாருங்க, பால் தானே அப்படின்னு கை வச்சேன்னா ஒன்று அது பெண் தானே அப்படின்னு போட்டு தள்ளிடும். இப்போ என்ன, வழிக்குள்ள போக முடியல. சுற்றி அடப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இப்படியாவது போக முடியுதா? எப்படியும் போக முடியலங்க. எப்படி தான் போகிறதுனே தெரியலையே. ஒருவேளை இந்த வழியாக போகணுமா. இந்த வழியாக அவன் போக முடியல. எங்கே இருக்குன்னே தெரியலையே வழி. ஐயோ, ஒரு அக்கா வராங்க. அந்த அக்கா கூட சேர்ந்து நம்மளும் பெற வேண்டியதான். அவங்களையும் இன்வைட் பண்ணியிருப்பான் போல நம்ம ஃப்ரெண்டு. இந்த வழியாக தான் ஒரு வேளை போகணுமோ. ஏதோ பால் மாதிரி கொட்டி கிடக்க. காலை வச்சோம்னா நம்மளை மறுகையா சாலை பண்ணிடுமே. அதான் பயமாக இருக்குது. எப்படி போகனே தெரியலையே. இந்த அக்கா எங்கேயோ ஓடுறாங்க. அக்கா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஜம்ப் பண்ணி போய் பார்ப்போம். அட கடவுளே. ஓ, இதே ஸ்கேட்டிங் இந்த மாதிரி நம்மளை கூட்டு போகுதுங்க. பொசிக்கிருச்சு. சில்லியா நொறுக்கிட்டுங்க. சில்லியா நொறுக்கிட்டு இப்போ மறுபடியும் ஓட ஆரம்பிப்போம். வா, போச்சுடா. மறுபடியும் சொல்லிய முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் போகணுமா. போவோம். இந்த தடவை கரெக்டாக போகிறாங்க. கீழே விழுந்துடக்கூடாது. ஜம்ப் பண்ணிட வேண்டிதான்.
போச்சுடா. ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள சொலையை முடிச்சுட்டுருச்சு. பாருங்க அந்த அக்கா. என்னப்பா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியா இருந்தா நாங்கள் எப்படி தான் தப்பிச்சு ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். போகிறது. கொஞ்சம் கேப் விட்டு அடிங்கடா, மொத்தமா அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்கடா, கொஞ்சமாவது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. இப்போ பாருங்க செம ஸ்பீடு, நல்ல வேலைக்கு தப்பிச்சு வந்துட்டோம். இது என்ன மாட்டிக்கிட்டோம் கதவுக்குள்ள, நல்ல வேலைக்கு கதவடையில மாட்டிக்கிட்டோம். எப்படி தப்பிச்சு போகன்னு தெரியாம இருந்தோம். என்ன ஃப்ரெண்டே, பாத்தீங்களா ஜங்கிள் ஜிம் வழியா போகணுமாமா. என்னடா ஜிம்மு பொம்முன்னு தப்பிச்சு வர முடியுதா? எவ்வளோ நேரம் சுத்தி இங்க தாங்க வந்திருக்கோம், எவ்வளோ நேரம் வந்திருக்கோம் பாருங்க. அட கடவுளே முடியலங்க. போக ஆரம்பிக்கலாம். இது மேலே ஏறி என்ன குளமா இது? நீச்சல் குளம் போல. இதுல வழி எங்க இருக்குன்னே தெரியலங்க. சுத்தி சுத்தி முட்டுச்சந்தா வச்சிருக்காங்க. எப்படி போகணும்னே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பாருங்க மேல இருந்து ரெட் கலர்ல பெரிய குழாய் ஒண்ணு கீழே பார்த்து வந்துட்டு இருக்கு. இது என்னது ஐஸ்கிரீம்? இதுல காலை வைக்கலாமா? ஐயோ வைக்கலாமா வைக்க கூடாதுன்னே தெரியலங்க. மேல துள்ளுனா அது இடிக்குது, கீழே துள்ளுனா இது இடிக்குது. எதுல போகனே தெரியல. இந்த ஒரு ஹாட் இருக்கு, எடுத்துக்கலாம். பாருங்க கோடு கோடா போட்டு வச்சிருக்காங்க. தொட்டா அது வேற கரண்ட் ஷாக் அடிச்சிடும், அதுவும் பயமா இருக்கு. அதனால கவனமா பார்த்து போக வேண்டியது இருக்குது. பாட்டை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கலாம். இது என்னது? ஏதோ ரப்பர் மாதிரி இருக்குது, நீட்டமா போட்டு போட்டு வச்சிருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். காய்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஊத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். இது மேல ஜம்ப் பண்ணி ஏறணும் காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். நான் மறக்காமல் கொடுத்தோங்க. இது மேலே ஜம்ப் பண்ணி போவோம். ஜம்ப் பண்ணவே முடியல காய்ஸ். ஜம்ப் பண்ணி போவோம். இப்போ ஜம்ப் பண்ணலாம். எந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும்னு வேறு தெரியல. எந்த பக்கம் இருக்குதா? சரி ஜம்ப் பண்ணுவோம். ஜம்பே கீழே விழுந்துட்டாங்க. என்னடா இது ஏறவே முடியல நம்மளால. இந்த தடவை விடக்கூடாது, கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். என்னடா இது ஒரு பக்கமும் ஜம்ப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. பாருங்க கம்பிலெல்லாம் முட்டி மதிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாதிரி கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். 1 2 3 ஜம்ப். ஜம்ப் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. பார்த்தீங்களா ஃபோக்கஸ்டாக ஜம்ப் பண்ணிடலாம். இது என்னது? ஓ ஹோலா, நான் வேற என்னமோ நினச்சிட்டேங்க. என்ன இவ்வளோ நேரம் சுற்றி மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்திருக்கேன். ஓ இது வேற இடமா? கீழே இறங்கலாமா? இறங்கலாம். ஓகே இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பாலாக போட்டு வச்சுருக்காங்கங்க. இந்த பாலில் ஃபுல்லாக நம்ம ஜம்ப் பண்ணி போகணும். போச்சுடா, கீழே விழுந்துட்டேன். சில்லியாக ஆக்கிடுதுங்க. சுக்கா நொறுக்கி போட்ட மாதிரி நம்மளை நொறுக்கிறது. மறுபடியும் இந்த பால் மேலே ஏறி குதிச்சு போகலாம். அங்கே வேற ஒருத்தன் நிற்கிறான். ஓ அப்படிலாம் இவ்வளோ நேரம் சுற்றினதுக்கு இப்படியே வந்திருக்கலாமாங்க. ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி சுற்றி சீரழிஞ்சோம்? அட கடவுளே, இவ்வளோ தூரம் சுற்றி இருக்கிறோம். அங்கே சுற்றி லாஸ்ட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு 10 மீட்டர் குடோன்லேயே இருந்திருக்கலாம் பாஸ். இவ்வளோ தூரம் சுற்றணும் மீண்டுமா அவசியமே கிடையாது. கடவுளே முடியல. இது என்னது? அது அந்த ஏரோ இந்த ஏரோன்னு ஏகப்பட்ட ஏரோவை போட்டு வச்சிருக்கிறான். இந்த கிரீன் கலரில் ஏரோ போட்டுக்கொள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். இப்போ இதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும், இல்லைனா மாட்டிக்கிடுவோம். ஓகே போவோம். அங்கே பாருங்க ஆப்பிள் வருது. ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு போகலாங்க. என்னடா இது ஆப்பிளை சாப்பிடணும்னு பார்த்தா நம்மளை கொன்னுட்டு. சரி மறுபடியும் ஓடுவோம். என்ன பண்ணுறது? சுற்றி ஆபத்தாக தான் இருக்குது. பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். இப்போ இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம். ஓ புக் ஸ்டோர் வழியாக போகணுமாம்மா. ஓகே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த டேஞ்சரும் நம்மளை நெருங்காது. ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு டேஞ்சரே. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி ஆபத்தாக வச்சிருக்கிறான். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எப்படி போகணும்னே தெரியல பாஸ். எப்படி போறதுன்னு சொல்லுங்க முதல்ல. எங்க போனாலும் முட்டுச்சந்தா இருக்குங்க. பாருப்பா திரும்புற இடமெல்லாம் முட்டுச்சந்து. எப்படிதான் போறது? நான் தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லைங்க. எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலங்க. கடவுளே நான் காப்பாத்தி எப்படியாவது கூப்பிட்டு போயிரு. எந்த இருக்குதுங்க வழி. என்ன உள்ள விழுந்துட்டோம். சரி மறுபடியும் உள்ள போய் விழுந்துடக்கூடாது. ஹார்ட் எடுத்துக்கலாம். இப்ப இந்த படி மேல ஏறி போகணும். இந்த இருக்குதுங்க வழி. நம்ம கவனிக்காம கீழே போய் விழுந்துட்டோம். ஓகே இப்படிதான் போகணுமா? ஓ கீழே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்காமா. அதனால நம்ம மேலே கூடி போகணுமாமா. சுற்றி டேஞ்சர் தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கீழே என்னத்தையே ஆரஞ்சு கலரில் ஊற்றி வச்சுருக்காங்க. அது செங்கலா? அட கொடுமையே பாருங்கங்க எப்படிலாம் கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு. ஆரஞ்சு கலரில் என்னத்தையே ஊற்றி சுற்றி 3 செங்கலை நட்டு வச்சு அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காடா? என்னடா நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ எப்படி போகணுன்னு தெரியலையே. அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம கேட்டு பார்ப்போம். ஃப்ரெண்டே எப்படி போகணும்? ஓ இப்படி தான் போகணுமா? கிச்சன் வழியாக போகணுமாம்மா. நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு டேஞ்சரே வந்தான் நம்மளுக்கு.
இப்போ எப்படி போகணும், அந்த பிளாக் கலர் இருக்க வழியாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. இப்போ எங்கே போகணும்? வந்தாச்சு. ஓ, இது வழியாக போகணுமாம்மா? ஓகே, போவோம். இது ரெண்டா செவுத்துலலாம் ஏதோ ஒட்டி ஒட்டி வச்சுருக்கீங்க. இது சிப்ஸுங்க. ஆனால் தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அதனால் சிப்ஸை நம்ம தொட்டக்கூடாது. இது என்னது கன்று மாதிரி இருக்குது. எடுத்து பார்ப்போம். கன்னே தாங்க, ஏதோ ஊசி மாதிரி இருக்குது. ஆனால் இது எதுக்கோ தெரியலையே, இங்கேன்னு ஆபத்து காத்துட்ருக்கோ தெரியலையே. அட கடவுளே, உரடம்பெல்லாம் பெரிய குதூகலமாக இருக்கலான்னு பார்த்தா நம்மளை வச்சு செய்தாங்க. அது யாருடா, வயசான ஒரு கிளவி ஓடி வருது, தாய் கிளவி வருது. தாய் கிளவி கையில் மாட்டிக்கிடக்கூடாது. சுற்றி சுற்றிலாம் நம்மளை ரவுண்ட் அப் பண்ணுது அந்த தாய் கிளவி வேற. எப்படி அதை கொல்லனே தெரில. அடக்கோ, இதே மிஸ்டர் எம்மியா? நானும் தாய் கிளவின்னு நினச்சிட்டேன். அப்படிதாங்க இருக்குது. அதை பார்த்தா தாய் கிளவி மாதிரி தான் இருக்குது. எப்படி அதுக்கிட்ட தப்பிச்சு போகன்னு வர தெரியலையே. அதை விட நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டேலாம் இருக்குது. இந்த பாருங்க என்ன வேகம் ஓடி வருதுன்னு. ஆளுதாங்க ஓல்டு பீஸு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்ட்டியாக இருக்கும்னு நினைக்கேன். ஓகே, போவோம். இது என்னது? ஐயோ, இதுக்குள்ளே வந்துட்டானே, பிடிச்சிருவாள் இந்த கிளவிங்க. பாருங்க அது மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஆம்பளையா பொம்பளையா? என்னடா பொம்பளை ட்ரெஸ் போட்டிருக்கானா, ஆம்பளை மாதிரி இருக்கு முகத்தை பார்த்தா. இது ஆம்பளையா பொம்பளையானே தெரியலைங்க. மிஸ்டர் எம்மின்னு பேரை பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபேஸ் கட்டை ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது. ஃபேஸ் கட்டை ஆம்பளை மாதிரி இருக்குது. என்னடா இது கொடுமை. ஒரே கன்ஃபியூஷன் மோட்லேயே நம்மளை வச்சுருக்காங்க. என்னது கொல்ல வேற முடியல. இது வேற நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்குது காய்ஸுங்க. பாருங்க அது கண்ணை பாருங்க. ஆரஞ்சு கலர்லையும் ரோஸ் கலர்லையும் லைட்டை போட்டுக்கிட்டு அலையுது. இந்த தடவை கண்டிப்பாக வகையில நான் சிக்க மாட்டேன். கண்டிப்பாக தப்பிச்சு ஓடிடுவோம். அது பாருங்க எப்படி நம்மளை ரவுண்ட் அப் பண்ணது. ஒரு இதில் ஏறி குதிச்சு ஓடணுமோ? நம்ம தான் அனாமாத்தான் இது கொண்டுட்டு இருக்கோமோ? என்னமுன்னே தெரியலையே. ஒன்றுமே புரியலங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே மர்மமாக இருக்குது. தப்பிச்சு ஓடணும். ஆனால் அதை கொண்டுட்டேன்னா ஐயோ, இன்னும் சுத்தமாக குறையாங்க அது லைஃபு. எவ்வளோ அவனுக்கு குறைக்க வேண்டியதாக இருக்குது. பர்ச்சேஸ் வேறு பண்ண சொல்லுது. எவன்டா பர்ச்சேஸ் பண்ணால் பக்கத்தில் போனால் அதுவே பர்ச்சேஸ் பண்ணு வேறு உயிரை வாங்குது. எப்படி போகனே தெரில. பாருங்க அது மேலே வேற ஏறி ஓடி வருது. நம்ம எப்படி போகனே தெரிலங்க. எக்ஸிட்டுக்கு வழி எங்கே வேற இருக்குன்னு தெரில. இதை கொன்னாதான் வழி திறக்கும்னு வேற நினைக்கிறேன். போக வேற முடியலையே, வழி இல்லையே. எங்கள் புறாவெல்லாம் வச்சுருக்குது. புறாவெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க பக்கர் எல்லாம் வச்சுருக்கு. நல்லா தின்னுதான் குண்டு குட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ வெறி கொண்டு நம்மளை தாக்க வருதுன்னு. அங்கெல்லாம் மாட்டேன் தாய்க்கிழவி. நான் தப்பிச்சு ஓடி ஆவேன். தாய்க்கிழவி மண்டையை போட்டுருச்சுங்க. நல்ல வேலைக்கு ஒரு வழியாக எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். உங்க பாருங்க இவ்வளோ பெரிய பர்கரு. இதை நடுவில் நம்ம மாட்டினோம், நம்மளை தூக்கி வீசிடும். அதனால் கரெக்டாக அந்த பக்கம் போகும்போது பார்த்து ஓடிட வேண்டிதான். இந்த சைடு போயிட்டு ஓடிட வேண்டிதான். இப்போ அந்த சைடு போகும்போது ஓடிடணும். போயிட்டுங்க ஓடிட வேண்டிதாங்க, நிற்கக்கூடாது. ஓடிடணும் எஸ்கேப் ஆகி. இப்போ எங்கே போனோம்? இது என்னது? ஐயோ இது என்னதுங்க? ஐயோ தொட்டதுமே கொண்டுருச்சுங்க. நம்மளை சில்லி ஆக்கிட்டு இப்போ மறுபடியும்ல போனோம். அட கடவுளே, நம்மளை சில்லி ஆக்கி போட்டுக்கிட்டே வேற இருக்குது இது. ஓகே, போவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா. அடுத்து பர்கர் மேலே ஜம்ப் பண்ணுவோம். இது என்னது? ஃபிங்கர். மேலே போவோம். அடுத்து இது என்னதுன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று அது மேலே ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோங்க. இது ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டு ஏதோ கொலகார இடத்துல விட்ருக்காங்க நம்மளை. இது ஃபங்க்ஷன் நடக்கிறலங்க. யாரும் வேலண்டைன்ஸ் டே பார்ட்டின்னு சொல்லி தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க. மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதுக்கப்புறம் எங்கே போகணும்? ஓ, இந்த வந்தாச்சு. போச்சுடா. இவ்வளோ கஷ்டம் பாருங்க. கஷ்டத்துலேயும் வாழ வேண்டியதாக இருக்குது. பார்ட்டிக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறோம். ஏதோ நம்ம கொஞ்சம் திறமையான ஆளுங்கிறதுனால இவ்வளோ தூரமாவது வந்துட்டோம். அதனால் தயவு செஞ்சு நீங்களாம் வந்துடாதீங்க காய்ஸ். வந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் சோழி முடிஞ்சிடும். கவனமாக போகணும். உங்க பாருங்க ஏதோ சட்டையெல்லாம் காத்தி போட்டு காய வச்சிருக்குது. என் ஃப்ரெண்டு என்ன டோர் இஸ் க்ளோஸ்ட், வி வில் த்ரூ த ஸ்டோரேஜ் ரூமா? ஸ்டோரேஜ் ரூம் வழியாக போகணுமாம்மா? கடவுளே, என்னடா ஸ்டோரேஜ் ரூம்னு காட்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருப்போம். இல்லைங்க, மேலே ஏறிடுவோம். குடுன்னு ஏறலாம். இதுக்கப்புறம் எப்படி போகணும்? பாருங்க புறாலாம் வந்து நிற்குது. போச்சுடா, கீழே விழுந்துட்டோமே. மறுபடியும் ஏறணுமா? புறாவெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரில. புறா ஒரு இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோன்னு செக் பண்ணுறதுக்காண்டி அவன் தான் வச்சுருக்கானோ என்னமோ தெரில. மேலே ஏறலாம். மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலர் ஹாட் பார்த்தாலே அது நம்மளுக்கு ஏதோ கொடுத்த கிஃப்ட் மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அது கிடையாது. அது இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ண முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி லெவல்லாம் ஜம்பே பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜம்ப் பண்ணி போகிறதுக்குள்ள 2 நாள் ஆயிரும். அப்புறம் கரெக்டாக ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கர்ணம் தப்புனாலும் மரணம் தாங்க இங்கெல்லாம். சொல்ல முத்தா, பார்த்து கவனமாக போ, இல்லைன்னா உள்ளே மாட்டிக்கிட்ட போச்சுடா. மறுபடியும் கீழே
வந்துட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கலாம். ஏறிட்டோம். ஒரு வழியா மேலே ஏறிட்டோங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஏறணுமா? அட கடவுளே! ஏறிட்டோம்னு நினச்சு சந்தோஷப்பட்டாங்க. நம்ம சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் கூட ஆகல. நம்ம ஏறவே இல்ல. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரியல. இன்னும் 2 இது இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி, அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஒரு வழியா வந்துட்டோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதாங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டோம்னா போதும். ஜம்ப் பண்றோன்னு கீழே தான் விழுந்துடக்கூடாது. நல்ல வேலைக்கு வந்துட்டோம். அதுவே டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நல்ல வேலைக்கு டோர் ஓப்பன் ஆகல. நம்ம கீழே விழுந்திருக்கோம். இங்க பாருங்க ஃபேன் சுத்திட்டு இருக்கு. இந்த ஃபேன்ல படாம ஓடணும். இது கொஞ்சம் மெதுவா சுத்துறதுனால ஈஸியா போயிடலாம். இல்லைன்னா நம்மளால போக முடியாது தான். ஓகே வந்தாச்சு. இங்க ஞாபகத்து காத்திருக்க தெரியலையே. அங்க ஏரோ அங்கே தான் போட்டிருக்கு. அப்போ அங்கே பார்த்தா ஓடணும். ஓட ஆரம்பிக்கலாம். ஏரோ கிட்ட வந்தாச்சு. நேரா போகணுமா இப்படி போகணுமா? இப்படி தான் போகணும். ஒரு தடவை உள்ள போய் மாட்டினது போகாது. அந்த தடவை கரெக்டாக போவோம். போக ஆரம்பிக்கலாம். வந்தாச்சு. நீ எவ்வளோ தூரம்டா போகணும்? சுற்றி சுற்றி புறாவா விட்ருக்காங்க அவன் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு வரது தெரியலையே. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் கேட்கணுமா? ஓ இப்படி பண்ணுமா? நம்ம ஃப்ரெண்டு நம்மளை சொல்லிட்டான். டோர் வந்து லாக்காக இருக்கு. அதனால இந்த வழியாக காலத்துக்கு போடுங்கண்ணே போட்டான். அட கடவுளே! மீட்டை தொட்டதுமே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி சில்லு சில்லியா நொறுக்கிட்டுங்க. அங்கே பாருங்க மயங்கி விழுந்துட்டோம். அதோடைய எஃபெக்ட் இங்கே தாக்குதுங்க. நம்ம கரெக்டாக பார்த்து போகணும். இல்லைன்னா நம்ம மறுபடியும் அந்த மீட்டு நம்மளை சுட்டு எரிச்சிரும். பாருங்க எப்படி வருது பாருங்க. உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு பாருங்க. வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஜம்ப் பண்ணி போகணும். தண்ணி தானே அப்படின்னு தொட்டோம்னா நம்மளை சில்லி சில்லியா நொறுக்கிரும். அதனால கவனமாக போகணும். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. ஜம்பே அந்த ஒரு ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட்டை போய் எடுத்துக்கிடுவோம். ஹார்ட்டை எடுத்தோம்னா தான் போக முடியும். ஓகே எத்தனை எடுத்துருக்கோம்? அது வரைக்கும் 19 எடுத்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தான். நீ 25 ஹார்ட்டு அப்படின்னு கேமில் பாதி தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ தூரம் போகணும்? கடவுளே! ரொம்ப தூரம்லாம் வந்துட்டு இருக்கிறோம். ஜம்பை போல வந்துட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸிட் இங்கேயா? ஓகே வந்தாச்சு. லிஃப்ட் அது. ஓகே லிஃப்ட்ல ஏறியாச்சு. இதுக்கப்புறம் டொர்ன்னு போயிடலாங்க மேலே. மேலேயோ கீழேயோ எங்கே வரமோ தெரில. வந்தாச்சு. கீழேயா தான் இருக்கும். இன்னும் கீழே இருந்தானே மேலே வரும். செலிப்ரேஷன் மேலே தானே பண்ணுவாங்க. ஓகே வந்துட்டோம். போச்சுடா கீழே விழுந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து போகணுமா? என்னால் முடியலைங்க. என்னால் முடியலை. எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே முடியாது. சேகர் செத்தான் அப்படிங்கிறத இருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இன்னும் கேம் முடிஞ்ச பாடு இல்லைங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இல்லை கால் லைட்டாக பட்டோன்னே நம்மளோட அது பொசிக்கிறது இதெல்லாம். மறுபடியும் பொசிக்கிருச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து ஓடணும். வேற அப்போ நம்மளை என்கரேஜ் பண்ணுதுங்க. ஆனால் உங்களால் முடியும். யூ கேன் டூ இட்னு சொல்லுது. என்னால் முடியும் முன்னால் முடியும்னே ஓட வேண்டியதான் நம்ம. முடிஞ்சிருச்சு. வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்துட்டோம். தப்பிச்சு வந்தாச்சு. ஒரு வழியா எண்டிங் கிட்ட வரப்போகிறோம்னு நினைக்குங்க. இன்னும் ஒரு 5 ஹார்ட்டு தான். எடுத்துட்டோம்னா நம்ம பக்கத்தில் வந்துடுவோம். ஓகே ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகணுன்னே தெரியலையே. அதான் நிற்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு நிற்கிற இடத்துக்கிட்ட தான் போகணும் நம்ம. அவன் தான் நம்மளுக்கு வழி சொல்லுவான். ஏன்னா நம்மளுக்கு வழி தெரியாது. இது புதுசான இடம். எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு அவன்கிட்ட கேட்டால் அவனுக்கு தெரியும். வந்துட்டோம். த்ரூ த எக்ஸிட்டா இப்படி போனால் தான் நம்ம எக்ஸிட்டுக்கு போக முடியுமாமா? இது என்ன கார் நிற்குது? நடு ரோட்டில் வேண்டா காரை உருட்டி விளையாண்டுட்டு இருக்கிறான். கவனமாக போகணும்ல. ஏற்றி இறக்கிடுவாங்க. கவனமாக போகணுங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. தப்பிச்சு ஓடிடணும் எப்படியாவது. வந்துட்டோம். வந்து ஒரு ஹார்ட் இருக்குங்க. அதை போய் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் காரில் ஒரு வழியாக வந்துட்டோங்க. வாடா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா? குயிக்கிறேன் அவே டு சேஃப்டியா. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினோம்னா நம்ம சேஃப்டியான இடத்துக்கு போயிடுவோமா? என் ஃப்ரெண்டு இருந்தால் நிற்காங்க. ஹலோ ஃப்ரெண்டே நான் வந்துட்டேன். பார்ட்டின்னு எவ்வளோ தூரம்டா போகணும்? வந்துட்டே இருக்குது. வந்தாச்சு. ஜூஸை குடிச்சுப்போம். தூரம் ஓனதுக்கு ஜூஸ் குடிச்சாதான் இந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பாருங்க ஜூஸ் குடிச்சு நமக்குள்ள தனி பவரே வந்துட்டுங்க. ஐயோ ஒரு ஹார்ட்டை விட்டுட்டோமே. போச்சுடா. எப்படி நம்மளுக்கு ஒரு ஏற்கனவே 4 ஹார்ட் கம்மியாக இருக்குதுங்க. ஓ நம்ம ஜெயிச்சிட்டோங்க. யூஸ் த பேட்ஸ் மோர் ஏதோ சம்திங் ஏதோ வந்திருக்குங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு வழியா. இதான் பார்ட்டி நினைக்கிற ஹவுஸ்ன்னு நினைக்கேன். ஓஹோ வந்தாச்சா ஃப்ரெண்டு? நான் வந்துட்டேன். இதான் பார்ட்டி நடக்கிற இடமாடா? ஏன்டா இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க? ரொம்ப தூரம் வந்திருக்கோங்க. ஆனால் திறக்க மாட்டேக்குது. பாருங்களா நம்ம கலெக்ட் பண்ணாதான் உள்ளே போக முடியுமா? அட கடவுளை இது இருந்தால் நல்லா கலெக்ட் பண்ணிட்டே வந்திருப்போனாங்க. 21 தானங்க இருக்குது. 25 தாங்க வேணும். போச்சுடா அவ்வளோதாங்க. அப்போ நம்மளால பார்ட்டியில் உள்ளே போய் நுழைஞ்சி செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு டிக்கெட் இல்லை. 25 ஹார்ட் வேணுமாமா. நம்மகிட்ட 25 ஹார்ட் இல்லை. ஓகே காய்ஸ் இதோட கேமை முடிச்சுக்கலாம். இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறாங்க. பாய் டாட்டா பாய் see you guys.